மினக்கிடணும், சில காரியங்களை நம்ம சிரமப்பட்டு அதை கொண்டு வரணும். கர்த்தர் சொல்றாரு, உன்ன இஸ்ரவேலா, ஆவிக்குரிய இஸ்ரவேலரா உன்னை மாத்துறதுக்குத்தான் அந்த வழியை உனக்கு அனுமதித்து உன்னை கூட்டிட்டு வரேன். நீங்களும் நானும் ஏன் பாடுகள் வழியா கடந்து வர்றோம்? யாக்கோபே, ஆண்டவர் உன்னை இஸ்ரவேலா அழைக்கிறாரு. ஏன்னா என்னாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. நீங்க இஸ்ரவேலரா மாறிட்டா, உருவாக்கப்பட்டவர்களாய் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பிரியமா இருக்குமா. உங்களை பிளஸ் பண்ணணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. எதுலன்னு நீங்க கேட்கிற காரியத்தை அதை பொறுத்து அதுல கொடுப்பாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை ஏசப்பா நிறைவேற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் சந்தோஷமா இருக்கணும் தானே அவர் கல்வாரிக்கு சென்றார். நம்ம பாவத்தோட அந்த உலகத்துக்குள்ள தெரியக்கூடாது. இந்த பாவத்தோடைய தண்டனையை நாம பெற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லா பாவத்திற்கும் முடிவை கொண்டு வரணும்னு தான் கர்த்தர் அவ்வளவு போராடினார். ஏன்னா இப்போ ஒருத்தன் தப்பு செய்தவன் இருக்கிறானா, தப்பு செஞ்சவனுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்ப தப்பு செய்யாதவங்களுக்கு எதை கொடுப்பாங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு கேட்பான்ல, இவங்க அவ்வளவு தப்பு பண்றாங்க, அங்க ஏசப்பா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாரேன்னு. அதனாலதான் கர்த்தர் நம்மளை உருவாக்குறாரு. எப்படி இருக்கும்? நம்மள இப்ப சகாயமா இருக்கிற என்னைய உருவாக்குவாரு. ஆவிக்குரிய இஸ்ரவேலரா உருவாக்குவாரு. உங்களை கர்த்தர் உருவாக்குறாரு. அதுக்குத்தான் பாடு. 3 வழியாக கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் கொண்டு வருவாராம். நான் ஏன் இந்த கஷ்டம் திடீர்னு அனுபவிக்கிறேன், ஏன் இந்த காலத்துல எனக்கு இவ்வளவு நெருக்கம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் அதன் வழியா உன்னை கூட்டிட்டு வர்றாரு. எதற்குனா உன்னை உருவாக்குறதற்கு, உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு. நீ மற்றவர்கள் உன்னை காண்பிக்கும் பொழுது, இது என்னுடைய மகள், இது என்னுடைய. அவர் சொல்றாரு பாருங்க, நான் யாக்கோபின் தேவன். எசுரனே, யாக்கோபின் தேவன் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அதுல சொல்லும் பொழுது அவனை சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஏன் தெரியுமா உங்கள்ட்ட அப்படி சொல்றாரு? உன்னை உருவாக்கணும்னு. நீ தண்ணீர்ல நடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு உங்ககிட்ட வாக்கு கொடுக்கிறதற்கு. வாசிங்களே, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. உன் மேல அது எந்திரிச்சு வரவே வராது. புரண்டு வராதபடிக்கு கர்த்தர் நிப்பார்.